ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோடாக இருந்தாலும் முத்து மீனாக்குள்ளார வந்த சண்டையை இன்னைக்குள்ளாரையே முடிச்சிட்டாங்களே அப்படின்னு சந்தோஷப்படலாம். ஏன்னா யதார்த்தமான கதைன்னு சொல்லிட்டு இவங்க இதை ஒரு வாரத்துக்கு கொண்டு போகாமல் இப்போ அப்படியே இன்றைக்கான எபிசோட்லேயே ரொம்ப சுவாரஸ்யமாக முடிச்சிட்டாங்க. மீனா இப்போ முத்துவை காணான்னு சொல்லி எல்லா பக்கட்டும் சத்யா கூட தேடுறாங்க. அப்போ தான் தாத்தா பாட்டிகிட்ட கேட்டாங்க. அடுத்து பார்த்தா சாராயம் குடிக்கிற இடம் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு வராங்க. இப்போ அண்ணாமலையும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ணாமலை போய் தூங்கலாங்கும் போது முத்து வராமல் நான் எப்படி தூங்குவேன்னு சொல்கிறாங்க. இப்போ மீனாவை சாப்பிட சொல்லும்போது அவர் வராமல் நான் எப்போ சாப்பிட்ருக்கேன்னு சொல்லி ரெண்டு பேரும் ரொம்ப எமோஷனலாக இருக்காங்க. இப்போ சத்யா வீட்டுக்கு போய் சொன்னதுனால மீனாவோட அம்மா, அவங்க தங்கச்சி, சத்யா எல்லாரும் மாறி மாறி மீனா கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா கரெக்டாக முத்து வந்துடுறாரு. அவர் வந்துட்டாருங்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க. இப்போ அண்ணாமலை வந்து சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் தூங்க போயிடுறாரு. இப்போ மீனாவும் வந்து சாப்பாடு எடுத்துட்டு வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இப்போ தான் சொல்கிறாரு, இந்த மாதிரி பணம் 8500 வச்சுக்க, இப்போ நான் 7000 சொன்னாங்க இல்லையா, உன்னை விட நான் அதிகமாக சம்பாரிச்சிட்டேன், இந்த மாதிரி இப்போ ஒரு தூரமான சவாரி திருச்சி வரைக்கும் போயிட்டு வந்தேன் அப்படிங்கிற ஒவ்வொருலாம் சொல்கிறாரு. அப்புறம் தான் தெரியுது என்னத்துக்காண்டி இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு. அதாவது நேற்று நீ அந்த மாதிரி சொல்லிட்டேன், அதனால தான் அப்படிங்கும்போது இப்போ ரெண்டு பேத்துக்குள்ளார ரொம்ப எமோஷனலாக பேசிக்கிறாங்க. மீனா அவங்க பக்கத்து இருக்க நியாயத்தை சொல்கிறாங்க. முத்து வந்து நீ அந்த மாதிரி சொன்னதுனால எனக்கு கோவம் வந்துருச்சு, அதனால தான் நான் இந்த மாதிரி எமோஷனல் ஆகிட்டேன், அப்படி எனக்கு மனசுக்குள்ளார ஒன்று வச்சுக்கிட்டு பேச தெரியாதுன்னு சொல்லி அவங்க பக்கத்து இருக்கிறத பேசுகிறாங்க. மொத்தத்தில் ரெண்டு பேரும் ஒருத்தர் பேசிட்டு கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா மீனா வந்து சாப்பிட்லாம் வாங்க அப்படிங்கும்போது நான் சாப்பிட்டுட்டேன்னு சொல்கிறாரு. அப்பயும் பார்த்தா மீனா ரொம்ப கோச்சிக்கிறாங்க. நீங்கள் வராமல் நான் சாப்பிட்டதில்லை, நீங்கள் இப்போ சாப்பிட்னா போய் படுத்துடுறாங்க. இப்போ முத்து ரொம்ப கம்பல் பண்ணி சாப்பாடு எடுத்து வந்து மீனாவுக்கு ஊட்டி விட்றாங்க. மீனாவும் கொஞ்சம் நேரம் சண்டை போட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் சமாதானம் ஆகி சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அதோட இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோடை முடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இன்றைக்கான எபிசோடில் இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே இருக்க ஈகோ கிளாஸை கொஞ்சம் வித்தியாசமான கதையாக கொண்டு போய் மற்றவங்கள வந்து அதாவது கோவப்படுத்துகிற மாதிரி, அதாவது ஆம்பளை பெருசு, பொம்பளை சம்பாதிக்கிறது ஆம்பளைக்கு பிடிக்கல அப்படி இப்படிங்கிற மாதிரி அக்யூஸ்ட் பண்ணுற மாதிரி கொண்டு போகிறாங்க. இந்த கதை உண்மையிலுமே நல்லா இல்லை. அப்படி கொண்டு போகாமல் இருந்திருக்கலாம். அப்படி வந்து நினைக்கிறாங்க அப்படிங்கிற பொதுவான ஒரு விஷயத்தை வந்து ஸ்டோரியாக சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார பயங்கரமான புரிதல் இருக்குது. அப்படி இருக்க எப்படி இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார இந்த மாதிரி ஒரு சண்டையை கொண்டு வர முடியும் அப்படின்னு பயங்கர லாஜிக் மிஸ்டேக்காக தான் இன்றைக்கான கதை நான் பார்க்குறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.